குட்டி ப்ரோ, இந்தியா என்னதான் ஆப்கானிஸ்தான் கூட சீரிஸ் ஜெயிச்சிருந்தாலும் கௌதம் கம்பீர் எடுத்த முடிவு ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. என்னையா புதுசு புதுசா பஞ்சாயத்தை கொண்டு வரீங்க? குட்டி ப்ரோ, இந்தியன் டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனான KL ராகுல லோயர் ஆர்டர்ல பினிஷர் ரோலுக்கு தள்ளிருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம முன்னாள் பிளேயரான கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் செம்ம கடுப்பாக்கி இருக்காரு. ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் இது ராகுலுக்கும் நல்லது இல்ல, டீமுக்கும் நல்லது இல்லன்னு சொல்லிருக்காரு. அதனோ கரெக்ட் தான். நம்பர் 3ல கோலி இல்லாததுனால ராகுல் என்ன ராஜாவா வருவார்னு பார்த்தா அவரை தூக்கி பின்னாடி போட்டாங்க. ஆனா இதுக்கு ஏதாவது கம்பீர் பிளான் வச்சிருப்பாரு. குட்டி ப்ரோ, விஷயம் என்னன்னா கோலி, ஹார்திக் பாண்டியா, பும்ரா இல்லாததுனால டீம்ல ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நம்பர் 3ல இஷான் கிஷன், சுப்மன் கில் மாத்தி மாத்தி விளையாட வச்சு அவங்களும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஓ சீகா சார் இதனாலதான் கடுப்பானாரா? ஆமாங்க குட்டி ப்ரோ, ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் KL ராகுல 6வது இடத்துல இறக்கிறது சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிருக்காரு. அவரை மேக்ஸிமம் 4 இல்லனா 5ல தான் ஆட வைக்கணும். கம்பீர் என்ன பண்றாருனே தெரியலன்னு அதிரடியா தெரிவிச்சு ஒரு சூப்பர் ஐடியாவும் கொடுத்திருக்காரு. அது என்னப்பா ஐடியா? டக்குன்னு சொல்லு. அது என்னன்னா டீம்ல ஆல்ரெடி சீட் கன்ஃபார்ம் ஆன சீனியர் பிளேயர்ஸ்க்கு ரொட்டேஷன் பாலிசி படி ரெஸ்ட் கொடுத்துட்டு புது பசங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பெஞ்ச் ஸ்ட்ரெங்த் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காரு. அதை விட்டுட்டு சீனியர் பிளேயர்ஸோட பொசிஷனை எதுக்காக மாத்துறீங்கன்னு கேள்வியும் கேட்டிருக்காரு. கரெக்ட் தானே? அது மட்டும் இல்ல குட்டி ப்ரோ, IPL முடிஞ்சிருக்கு, மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருக்கு, இப்போ உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் வேற நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தேவையில்லாத எதுக்காகடா இந்த ஆப்கானிஸ்தான் சீரிஸ்னு கத்திருக்காரு. சோ மக்களை, இந்தியா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது தேவை நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷனை தெரிவிக்க விடுங்க.